இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். இந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன யாத்திரை அவர்களினுடைய யாத்திரையில் முக்திநாத் யாத்திரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முக்திநாத் யாத்திரையில் முதலில் அயோத்தியா, அடுத்தது நைமிஷாரண்யம், இப்படி பல இடங்களை பார்த்துவிட்டு தற்போது ஜனக்புரிக்கு வந்திருக்கிறோம். இந்த யாத்திரையில் 48 மெம்பர்கள் பங்கு கொண்டார்கள். அவர்களில் ஒரு சிலர் தன்னுடைய அபிப்பிராயத்தை பதிவு செய்ய நாம் அவர்களை வழிகிறோம். அப்படி நமக்கு எதிரே அமர்ந்துள்ள ஸ்ரீ முரளி அவர்களுடைய அபிப்பிராயத்தை, இந்த ஸ்ரீ ஹயவதன லக்ஷ்மி ஹயவதன யாத்திரை முக்திநாத் யாத்திரையின் அபிப்பிராயத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள அவரை வழிகிறோம். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நான் முரளி கிடாம்பி, நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன், சென்னையிலேருந்து. அருமையான ஒரு ட்ரிப்பு. தரிசனம், பெருமாள் தரிசனம் கிடைச்சி அதை அனுபவித்ததை காட்டிலும் அது கூட வந்த மக்களுடைய பகிர்ந்து கொண்ட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது, நன்னாக இருந்தது. யாத்திரையை ஏற்பாடு செய்த மிஸ்டர் ராகவன் அவருடைய இதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. பஸ்ஸு, ட்ரெயின், ரைட்டில் வந்தவங்க எல்லாருக்குமே அந்தந்த நேரத்துக்கு உணவுகளை வழங்கி, அதே போல் வந்துட்டு ரூமும் நல்லபடியான அருமையான ரூம்களையும் கொடுத்து, தரிசனத்துக்கும் நல்ல டைம் கொடுத்து அவள் இஷ்டப்படி அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக ஏற்பாடு செஞ்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் வந்து? நாங்கள் நான் மொத்தமாக ட்ரிப்பில் 48. என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள்னு கிட்டத்தட்ட 12 பேர் வந்துருக்கோம். எல்லாருக்குமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக பேர் வைஸ் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு ஒரு ரூமு. யாரான 3 பேர் வந்திருந்தானாக்கா அவளுக்கு ஒரு 3 ரூமு தனித்தனியாக அவள் இண்டிவிஜுவல் பர்சனலாக அவளுடைய எந்த டிஸ்டர்பன்ஸும் அவளுடைய இது இல்லாமல் அருமையாக ரூம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ரூம் இல்லாமல் எல்லாமே டீசெண்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. வேலைக்கு காஃபி, டிஃபன், உணவு எல்லாமே மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்தது இவர் டூர் போட்டோன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். இவர் தான் சார், வேறு யாருக்கிட்டே இதுக்கு முன்னாடி நான் இவங்க கூட துவாரகா போயிருந்தேன். துவாரகா வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் ட்ரிப். அதாவது ட்ராவல் வந்துட்டு எக்கச்சக்கம். கோவில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒவ்வொரு நாளைக்கு 7 hour 8 hour ஜேர்னி. ஆனால் அந்த 7-8 hour ஜேர்னி பண்ணுறது தெரியாமல் அருமையாக ஏற்பாடு பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் கூட எந்த ட்ரிப்பு போனாலும் இன்னும் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப அருமையாக தான் இருக்கும் என்னோட அனுபவம். அதனால் வந்துட்டு எல்லாருமே இந்த டூரில் சேர்ந்துட்டு இங்கே அனுபவிக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.